அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக 13ஆம் தேதியிலிருந்து வலுவாக உச்சமஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்குள் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள், காத்திருக்கும் அதிர்ச்சி, பல வேதனைகள், அவமானங்கள், துக்கங்கள் என பல நிகழ்வுகளை சற்று விழிப்புணர்வுடன் செயல்படும் போது அவற்றை முழுமையாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்பது பொதுவாகவே அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தராது. அந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் தனது பார்வையில் சனி, சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே ராகு மற்றும் கேதுவுக்கென தனித்தனியே ஆட்சி வீடு கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் சூரியன் என்ற ஆற்றலின் மூலமாக இருக்கக்கூடிய கிரகம் மிக வலுவாக சுக்கிரன் மற்றும் சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு சூழலை தான் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனை விட சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருவது உறுதியாகவே சாதகமற்ற சூழல் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை தான் உருவாக்குகிறது. எனவே தற்போது மட்டுமல்ல, உத்தமஸ்தானத்தில் இருந்தே சூரியன் மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டில்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று பல நிகழ்வுகளை தடைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் சூரியன். எனவே சில முடிவுகளை தீர்க்கமாகவும் திடகாத்திரமாகவும் எடுத்து செயல்படுத்த முடியாத பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் கடகராசிக்காரர்கள் செயல்பட்டால் அவை அனைத்தையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பெரும்பாலும் இந்த வேளையில் உஷ்ணகிரகமான சூரியன் மட்டும் அஷ்டமத்தில் வலம் வரவில்லை. அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதன், சுக்கிரன் மற்றும் நிழல் கிரகமான ராகு ஆகிய கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வலம் வருகின்றன. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி வாக்கியத்தின்படி பார்த்தால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் முடிந்து திருக்கணிதத்தின்படி ஆகிய சனியின் பலன்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட முழுமையாக அஷ்டம சனி முடிவடையாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆகிய பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து தான் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகளும் சில விஷயங்களில் அதிகமாக ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து இந்த வேளையில் அஷ்டமத்தை வலுப்படுத்துவதால் கூடுதல் கவனம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதலாக கடகராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே சூழ்நிலைகளை உணர்ந்து கடகராசிக்காரர்கள் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நினைப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடித்து நன்மையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை ஒரு மாதத்திற்குள் கிரகநிலைகள் கடக்க போகின்றன. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சற்று விழிப்புணர்வுடன் கடகராசிக்காரர்கள் அணுகினால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டும்
மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பில் நம்பிக்கைக்குரிய மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். அவர் சாதகமற்ற நிலையில் விரயத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தனது சுப பார்வையால் இந்த அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வதை விட குரு பார்ப்பதால் பல சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல விஷயங்களில் நிறைவாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கடகராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக விரைவில் வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார். அதை தொடர்ந்து சுக்கிரன், அதை தொடர்ந்து சூரியன் என பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுகின்றன. ஆனால் அதற்கு முன்பு கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல விஷயங்கள் நிறைவாக கிடைக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது. அதிக கவனத்துடன் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பது அவ்வளவு சிறப்பாக அமையாத ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல நெருக்கடிகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் நிதானமாக செய்தாலும் கூட நேர்த்தியாகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். சில நேரங்களில் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதுதான் கடகராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே வீண் விரய செலவுகள் விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அனுதினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரியனின் ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அன்றாட பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு.